மட்டும் கிடையாது. திரு பொன்ராஜ், அதாவதுங்க, நீங்கள் 2001 அதிமுகவோட கூட்டணி வச்சு பாமக இறங்கி ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கினது அப்போ தான் 6.3%. 2006 20 சீட்டு கிடச்சிது. அப்போ 2006 அரௌண்ட் 18 சீட்டு திமுகவோட கூட்டணி வச்சு 5.3% வாங்கினாங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு 2024 4.3 அது குறைஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாமகவை ஆதரித்த வன்னிய மக்களே இன்றைக்கு பாமகவை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். முதல்ல அதுக்கு காரணம் கிரெடிபிலிட்டி இஸ் த மேஜர் ஃபோக்கஸ். ஏன் அப்படின்னா அடிப்படையாக நம்ம 2-3 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று ராமதாஸ் அவர்கள் அது ஸ்டேட்மெண்ட்டு, என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, அன்புமணி வந்தார், கிரெடிபிலிட்டி போச்சு. அடுத்து என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கட்சியோட அதிமுக மாநில கட்சிகளில் பல கட்சிகள் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறை வரத்தானே செய்து இது ஒன்று மட்டும் இல்லை, இது ஒன்று மட்டும் கிடையாது. அடுத்து வன்னியர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தில் உயிரிழந்த 20 வீரர்களுக்கு 20 தியாகிகளுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி திரு CN ராமமூர்த்தி அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டை வன்னிய மக்கள் நம்புகிறாங்கன்ற லெவலுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அது ஒன்று, அது உண்மையா பொய்யா என்ன லெவல்னு நம்மளுக்கு தெரியாது. திரு CN ராமமூர்த்தி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த திரு மருத்துவர் ராமதாஸ் மேலே இருக்கக்கூடிய அன்புமணி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை கிரெடிபிலிட்டி ஃபேக்டரை தகர்க்கிறது. 2 இல்லை சார், இவங்களாவது வாய்ஸஸாக தான் இருக்காங்க. மக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிற அல்ல மக்கள் செல்வாக்கை பெற்றவர்களாக நீங்க சொல்லுங்களேன். இல்லை வாக்குகளாக எது நிற்குது? எங்க 6.3% வாக்கு இன்னைக்கு 4.3 ஆயிருச்சுன்றத போட்டியிட்ட இடங்கள் என்ன அதெல்லாம் 30% குறைஞ்சிருச்சு. இல்லை போட்டியிட்ட இடங்கள் எல்லாத்தையும் வச்சு தானே ஒரு நம்ம அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்க ஓவராலாக பர்சன்டேஜ் ஏன் குறையுது? சரி, பர்சன்டேஜ் கூடுச்சு அப்படின்னா உங்க நம்பிக்கை கூடுதுன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் குறையுதுன்னா கிரெடிபிலிட்டி குறையுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காதது. இப்போ நீங்கள் ஒரு கட்சி வந்தா நல்லது, வெற்றி பெற முடியுங்கிறதுனால தான் முதல் நாள் வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி பாமகவுக்கான அழைப்பை கொடுத்தாங்க 24 தேர்தல் வரைக்கும். அப்போ இன்னும் அது ஆன் டிமாண்டில் இருக்குன்னு தானே அர்த்தம். அது வந்தா நல்லது, பாமக இருந்தால் வெற்றி எளிதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல தானே இருக்காங்க அவங்க. அந்த கட்சி வந்தா நம்மளுக்கு ஒரு 4% 5% ஓட்டு வந்துருவேன்ற இவங்களுடைய எண்ணம். அது அரௌண்ட் 5% ஓட்டு இன்னைக்கு 4.3% குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4.3% அகைன் இந்த பிளவின் காரணமாக, அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில ஏற்பட்ட பிளவின் காரணமாக, இந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் காரணமாக, ராமதாசனுடைய பார்லிமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவா திருப்தியாக இல்லாதன் காரணமாகவும், ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாகவும், இந்த இப்படிப்பட்ட பல்வேறு இப்போ காடுவெட்டி குருவுடைய ஃபேமிலி டோட்டலாக அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தனியாக நின்றுட்டு இருக்காரு. அப்போ இத்தனை கிரெடிபிலிட்டி இதெல்லாம் முன்னாடி உருவாகிடுச்சு. அதுக்கு வெறும் அன்புமணி அவர்களை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படின்னா அது சீனியர் டாக்டர் ராமதாஸ்க்கு சேர்த்து ஒண்ணா சரிஞ்சுக்கிட்டு வருதுங்க. அதாவதுங்க நீங்க கிரெடிபிலிட்டி வர 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 நீங்க தூக்கி நிறுத்தணுங்க, மக்கள் நம்பிக்கை பெறணும், இல்லைன்னா வர முடியாது. அப்ப அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்னால, அந்த கிரெடிபிலிட்டி இல்லாததுனால பாமக எந்த கூட்டணியில் சேருதோ அந்த கூட்டணிக்குமே பலன் இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கு நிக்குது. இன்னைக்கு கூட்டணிக்கு பாமக வரணும் தான் 2 பேரும் பேசுறாங்க, நினைக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு போறப்ப சுமந்தா அதான் சொல்றீங்க ஒரு பாயிண்ட்ல. திரு ஜெயதி